வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங்கில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 14வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட ரீசனிங்னே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கிளாஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது அதனோட தொடர்ச்சியான 14வது கிளாஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸுக்கும் சரி நம்ம சேனலுக்கும் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு தி ஃபோர்த் நம்பர் இஸ் த சேம் வே அஸ் த ஃபஸ்ட் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு த செகண்ட் நம்பர் அண்ட் த ஃபிஃப்த் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு த சிக்ஸ்த் நம்பர். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் எண் இரண்டாவது எண்ணுடன், அதாவது ஐந்தாவது எண்ணுடன் ஆறாவது எண்ணுடன் தொடர்புடையது, அதே வழியில் நான்காவது எண்ணுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 32 இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். 32 இங்கே 99 இருக்குது. ஓகே? ஸோ அதே மாதிரி வந்துடும். இங்கே கொஸ்டின் மார்க் 45 இருக்குது. இப்போ 16 இங்கே 51. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரு பேரு, இது ரெண்டும் ஒரு பேரு. இது ரெண்டில் என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கொஸ்டின் மார்க்கு 45 அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 32 இந்த 99 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ 32 99 அப்படிங்கிற பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து 32 99 எந்த ஒரு காம்பினேஷனுமே இல்லாமல் இருக்கலாம். பட் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 32 கூட நீங்கள் 1 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 33 கிடைக்குமா? இது கூட வந்து இன்ட்டு 3 பண்ணுங்கள். அப்போ பண்ணால் 3 9 3 9. ஓகே? இப்போ 99 வந்துருச்சா? அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30 இங்கே ஃபஸ்ட்டு இருக்குல்ல நம்பரு, இந்த நம்பரோட வந்து 1 கூட்டுறாங்க, கூட்டிட்டு அதை இன்ட்டு 3 பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி தான் இந்த 32 99ங்கிறது வந்துச்சு. இதே ஃபார்மேட்டை தான் இங்கே 16 51 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ 16. ஓகேவா? இப்போ வந்து 16 தானே, 16 51 தானே, 51. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 16 + 1 என்ன 17 ஆயிடுச்சா? 17 கூட இங்கே இன்ட்டு 3 பண்ணாங்களா, அதே தான் பண்ண போகிறோம். இன்ட்டு 3 பண்ணிங்க அப்படின்னா 7 3 21 1 மீத 2 இருக்கும். 3 3 3 2 5. இப்போ 51 வந்துச்சா? அப்போ இந்த 16லேருந்து 51ங்கிறது இப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே காமனாக, ஓகேவா? ஸோ இங்கே வந்து இவங்க காமனாக எந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் கூட +1 பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்ட்டு 3 பண்ணுறாங்க. அதே தான் இங்கேயுமே 16 கூட +1 பண்ணால் 17, அதை கூட இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னா 51 கிடைக்குதா? இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இப்போ இதே ஃபார்மேட்டை தான் அப்புறம் இங்கே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெண்டுலேயுமே செக் பண்ணி கரெக்டான அந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ணி முடிஞ்சிச்சா? இப்போது இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் மார்க்கு 45 இதை வந்து நான் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 45ங்கிறது அதாவது இந்த செகண்டரி இடத்துல இருக்குல்ல, அதுதான் அப்புறம் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படி, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்து செகண்ட் நம்பர் கேட்டால் கூட ஈஸி. ஏன்னா +1 அப்புறம் இன்ட்டு 3 பண்ணிடலாம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45 இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா? 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி 2 விதமாக போடலாம். ஒன்று, இந்த ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 கழிச்சோம் அப்படின்னாலுமே ஆன்சர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வழியும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு சொன்னல அந்த மெத்தட் போகலாம். இப்போ 45 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15 கிடைக்குமா? எஸ், 15. ஓகேவா? 15 கிடைக்குமா? அந்த 15ல் 1 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 14 கிடைக்குமா? அப்போது 14 தான் இந்த இடத்துல வரணும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் உள்ளதான். இதே தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் மூலமாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே இங்கே போட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 18 இருக்குது அப்படின்னா 18 கூட 1 கூட்டணும், அதுக்கப்புறம் இன்ட்டு 3 பண்ணிடணும். பண்ணும்போது நமக்கு 45 கிடைக்கான்னு பார்க்கணும். அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா 19 இன்ட்டு 3 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 57 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஓகேவா? இங்கே நமக்கு 45 தான் வேணும். அதே மாதிரி தான் 12மே அப்படி தான். 12 கூட 1 கூட்டிங்க அப்படின்னா 13 ஓட இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கம்மியான நம்பர் தான். ஓகேவா? அப்போ 10மே அப்படி தான். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இந்த ஆர்டருங்கிறது வராது. ஓகே? அதாவது ஃபைனலாக இந்த 14 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 14 +1 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். இந்த 15 கூட இன்ட்டு 3 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 கிடைக்குமா? ஸோ அப்போ அப்படி தான் வந்துடும். இந்த 45க்கு முன்னாடி
இந்த 14 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 32 99லையும் 16 51ங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 32 மொதல் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் கூட +1 பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3 பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அப்புறம் இந்த நம்பர் வந்து செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ சிம்பிளான ஒன்று, கண்டிப்பாக அதுனா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்பிடட் ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ஓகே, அதாவது உட்பொதிக்கப்பட்ட படம் தான் கேட்குறாங்க. இங்கே இருக்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப். இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் எந்த படத்துக்குள்ள இருக்குன்னா இது மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதில் உட்பொதிக்க இந்த எம்பிடு ஃபிகரில் 2 டைப் இருக்குது. ஓகே, ஒன்று இப்போ நமக்கு மேலே கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி இதை வந்துன்னா கீழே கொடுத்து கேட்பாங்க ஆப்ஷன்ஸில் வச்சு. மேலே இந்த மாதிரியான பெரிய படத்தை இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரியான பெரிய படத்தை கொடுத்து வச்சு கூட நம்ம கேட்பாங்க. பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மாற்றி பார்க்கணும். ஓகேவா, இது அங்கே மேலே கொடுத்துருக்க அந்த கட்டிங் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுக்குள்ள எந்த கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எந்த படத்தில் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் ரீசனிங்கில் வரக்கூடியது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் தெரிஞ்சுக்கிறேங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேவா, கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை அட்டன் பண்ணிடலாம். இப்போது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நான் பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன்ஸை வச்சு மட்டும்தான் போக முடியும். ஸோ வேறு எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஓகேவா, ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரியான ஷேப். ஓகேவா, ஸோ எல்லாத்துலேயுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, அப்படி தானே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப் அடுத்து இப்படி போகுது. பட் இந்த 1வது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரவே இல்லை. ஓகேவா, அதனால் 1வது ஆப்ஷன்ஸ் வராது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இதை வந்து ரொட்டேஷன் பண்ணக்கூடாது, அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமாங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ இங்கே மேலே கொடுத்துருக்கபடி தான் பார்க்கணுமே தவிர நம்ம கொஞ்சம் வளைச்சி பார்க்குறது இல்லை சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி வேலை எல்லாமே இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இருக்கிறபடி கரெக்டாக எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். 2வது ஆப்ஷன்ஸ் கலர் மாற்றும். 2வது ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி இந்த ஷேப் வரலையே. ஓகேவா, இது அப்படியே தான் இருக்குது. பட் இப்படி போகுது, நமக்கு இப்படி வேணும், ஆனால் இந்த படத்தில் இப்படி போகுது. அதனால் 2வது ஆப்ஷன்ஸும் வராது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது ஆப்ஷன்ஸு. 3வது ஆப்ஷன்ஸில் இப்படி போய் இப்படி போகணும்ல, இப்படி போய் இப்படி போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரணும்ல, இப்படியும் வருது. அடுத்து இப்படி போகணும், இப்படியும் போகுது. அடுத்து இப்படி ஒரு கட்டம் மாதிரி வரணும். ஓகேவா, இப்படி ஒரு கட்டம் மாதிரி வந்து அடுத்து இந்த ஷேப் வரணும். இந்த ஷேப்பும் வந்துடுச்சு. அப்போ நமக்கு இந்த 3rd ஆப்ஷன்ஸில் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் வரும். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா இதில் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இருக்கிறது வந்து வரான் 3rd ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்துருக்கா. ஸோ இதுதானே கரெக்டான ஆன்சரு. அதாவது 3வது ஆப்ஷன்ஸில் இருக்கபடி தானே இந்த டயக்ராமில் இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் இப்போ நான் இருக்குது. எஸ், அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் 3 தான். ஓகேவா, இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப் வந்து பார்த்தா இந்த 3வது ஆப்ஷன்ஸில் தான் வந்து உள்ளே வந்து பார்த்தா எம்பிட் ஆகிருக்கு, அதாவது மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தா நமக்கு ஆப்ஷன் 3 தான். ஓகே, மற்றபடி நம்ம ஆப்ஷன் 4 கூட வந்து அந்த ஷேப் வரல. ஓகேவா, இப்படி போயிட்டு அந்த வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, அதனால் ஆப்ஷன்ஸ் 4ம் வராது. ஸோ அதனால் இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 3 தான். ஓகேவா, ஸோ இந்த பிக்சர் வந்து இந்த இது வந்து பார்த்தா கட்டிங் வந்து இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெட் ஆகி இருக்கிறது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா select the options that is related to the third letter cluster is the same way as the second letter cluster is related to the fifth letter cluster. சாரி, ஃபஸ்ட் லெட்டர் கிளஸ்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லெட்டர்ஸ் வச்சு வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தோம், அதாவது 2 கொஸ்டின்ஸ் முன்னாடி பார்க்கும்பொழுது நம்பர்ஸ் வந்துருந்துச்சு. ஓகேவா, ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி லெட்டர்ஸ், அதாவது ஏபிசி இந்த மாதிரி ஏபிசிடி வச்சு ஃபுல்லாக வந்தாவே நம்ம வந்து ஒரு டேபிள் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த டேபிளை வச்சு பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, எஸ். ஸோ கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? பிஎம்ஆர்ஜே. ஓகேவா, பிஎம்ஆர்ஜே அப்படிங்கிறத ரிலேட் பண்ணியிருக்காங்க. இதே மெத்தடில் வந்துடும் டிஎஃப் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணால் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த இதுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு இந்த ஒரு டேபிள் தேவை அப்படின்னு அந்த டேபிள் என்னன்னா இது தான். ஓகேவா, இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து ரெகுலராக நான் சொல்லிக்கிட்டே வரேன்.
இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னாவே வந்து உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸை ரீசனிங் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த பியிலேருந்து ஆறுங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா. இங்கே பி எங்கே இருக்குது இந்த டேபிளில்? பி இந்த இருக்குது. பியிலேருந்து ஆறு இந்த இருக்குது. அப்போ 1 2 ஓகேவா. ஸோ இதுலேருந்து 2 இது பார்த்தீங்கன்னா +2 2 இது முன்னாடி போகிறாங்க ஓகேவா. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இங்கே டி இருக்குல்ல, இந்த டீலேருந்து இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இது முன்னாடி போகணும் ஓகேவா. ஸோ அப்போ டி தானே, டீங்கிறது இந்த இருக்குது. டீலேருந்து 2 இது 1 2 அப்போ வி தான் வரும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வி தான் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு இங்கே எம் இருக்குது. எம்லேருந்து ஜே பார்க்கணும் ஓகேவா. ஸோ எம்லேருந்து ஜே பார்க்கணும். இப்போ இங்கே இந்த இதில் எம்ங்கிறது இந்த இருக்குது ஓகே. எம்லேருந்து ஜே 1 2 3 ஓகேவா. ஸோ இதுலேருந்து 3 இது போனால் தான் -3, அதாவது பேக் -3 மைனஸ் போட்டால் பேக் போகிறதுன்னு அர்த்தம், ப்ளஸ் போட்டால் முன்னாடி போகிறதுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ நம்மளோட கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் 3 இது பேக் போயிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த விலேருந்து எஃப்லேருந்து இந்த எஃப்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா -3 வந்து நான் பின்னாடி, அதாவது 3 இது பின்னாடி போகணுங்கிறது தான் ஓகேவா. இப்போ எஃப்ங்கிறது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. எஃப்லேருந்து 3 இது பின்னாடி போங்க. 1 2 3 இப்போ இந்த இடத்துல சி வருமா? எஸ். ஸோ விசிங்கிறது தான் கரெக்டான ஒன்று ஓகே. இங்கே 2 தானே ரிலேட் பண்ணியிருக்காங்க முன்னாடி, அதாவது பிஎம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே ஓகேவா. இது 2 தான் இங்கே ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பிஎம்ங்கிறதில் எப்படி ரிலேட் பண்ணி ஆர்ஜே கொண்டு வந்தாங்களோ அதே ஃபார்மேட்டில் வந்து பார்த்தா நம்ம வந்து இந்த டிஎஃப்ங்கிறத இங்கே வந்து பார்த்தா விசி அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து டவுட் எதுவும் இருக்காது. நமக்கு எப்போதுமே முன்னாடி கொடுத்தது எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதை இந்த டேபிளில் உள்ளபடி எப்படி போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அடுத்தது வந்து தான் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ இதே மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதில் கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லையுமே இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் இப்போ வந்து இங்கே விசின்னு கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இந்த விசிங்கிறது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1ல் விடி, ஆப்ஷன் 2ல் விசி, அண்ட் ஆப்ஷன் 3ல் யூடி, அண்ட் ஆப்ஷன் 4ல் யூசி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவை இந்த விசி. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கிறதா ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் அது பண்ணால் இல்லை கரெக்ட் ஓகேவா. அதுதான் இப்போ இந்த விசிங்கிறது வரும். புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா which which 2 digit needed to be interchanged to make the following equations correct ஓகே. அதாவது என்ன அப்படின்னா பின்வரும் சமன்பாட்டை சரியாக செய்ய எந்த 2 இலக்கங்களை மாற்ற வேண்டும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 16 / 7 × 2 + 4 - 3 = 12. இது வந்து ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 அப்படிங்கிறது ஆன்சர் வர்றதுக்கு இங்கே முன்னாடி இருக்கல அந்த ஈக்குவேஷன்ஸில் எந்த நம்பர் 2 நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது அது இருக்க ஒரு இடத்துல இருக்க ஒரு நம்பர் இருக்க இடத்துல இன்னொரு நம்பரை இங்கே உள்ளே இருக்க நம்பரே மாற்றும் பொழுது எந்த 2 நம்பரை மாற்றினா நமக்கு ஆன்சர் 12ங்கிறது கரெக்டான ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷன் 1ல் 2 and 4 ஓகேவா, 2 மற்றும் 4. ஆப்ஷன் 2ல் வந்து 7 and 4 7 மற்றும் 4. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 16 மற்றும் 2. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 7 and 3 ஓகேவா. ஸோ 7 மற்றும் 3 ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 / 7 ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்கும் பொழுதே தெரியுது இந்த 16 / 7ங்கிறது கண்டிப்பாக வந்து மல்டிபிள், அதாவது டிவைடட் ஆகாது ஓகேவா. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல உள்ளதை ஏதோ ஒன்று வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்குது. அப்போ 16ங்கிறது பெரிய நம்பர், பக்கத்தில் இருக்க நம்பர் ஏதாச்சும் சின்ன நம்பராக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் அதுக்கு டிவைட் ஆகுற மாதிரியான நம்பராகவும் நமக்கு இந்த 7ங்கிற இருக்க இடத்துல வந்து இருக்கணும். அப்போ 7ங்கிற இடத்துல நம்பரை மாற்றணும். அப்போ 7ங்கிற இடத்துல வேறு எந்த நம்பரை மாற்றினா இப்போ 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஆப்ஷன்ஸ் படி பார்க்கும் பொழுது நமக்கு 2 நமக்கு 7 தானே மாற்றணும். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸில் 7ங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது செகண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு வாய்ப்பு. ஏன்னா 7 and 4 அப்படிங்கிற மாதிரி மாற்ற சொல்கிறாங்க. 7 இருக்க இடத்துல 4ஐயும் 4 இருக்க இடத்துல 7ஐயும் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 and 3, அதாவது 7 இருக்க இடத்துல 3ஐயும் 3 இருக்க இடத்துல 7ஐயும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா. அப்போ 16 டிவைடர், இங்கே வந்து எந்த சிம்பிள் மாற்றக்கூடாது, நம்பர்ஸை தான் மாற்ற சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ டிவைடர் 7 இருக்க இடத்துல நமக்கு 4 போடணும் ஓகேவா. ஸோ இப்போது அடுத்து இன்ட்டு 2 + 4 - 3 இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம். இந்த 4 ஆல்ரெடி இங்கே மாற்றணும், இந்த இடத்துல நமக்கு 7 மாற்றணும்ல, அதை விட்டுட்டோம் பார்த்தீங்களா. இதுதான் தவறான விஷயம். அப்போ +7 ஓகேவா.
ப்ளஸ் 7. ஓகே, இந்த இடத்துல 4 மாற்றப்பட்டிருக்கு. இது 2 மட்டும் வேறு கலர் ஹைலைட் பண்ணியிருக்கு. இப்போது 7 + 4 இருக்கிற இடத்துல 7 போட்டாச்சு. அந்த இடத்துல 4 பெஞ்சில், அதனால் 7 போட்டாச்சு. இப்போ -3 = 12 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? எஸ். இப்போது இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ 16 / 4. இப்போதைக்கு இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? இதை பார்க்கும்பொழுது நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி இருக்கா? இதை எப்போவுமே நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா போர்ட் மாஸ் ரூல் படி. ஓகே, போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணுவோம். இங்கே ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட் கிடையாது. ஓகே, நம்ம டேரெக்டாக டிவைடர் போயிடலாம். இப்போ டிவைடருங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது 16 / 4 அப்படின்னா 4 16. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிகேஷன்ஸ் தான் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 2 8 அப்படின்னு வந்துடுமா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் இருந்தாவே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 7. ஓகேவா? 7 14 15 ஆயிடுச்சு. அப்போ 15. அடுத்து ஃபைனலாக சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த கழித்தல் குறியீடு இருக்கா? அப்போ இதில் கழிச்சிங்க அப்படின்னா 15 3 போச்சு அப்படின்னா 12. அப்போ இந்த 12ங்கிறது இங்கே தான் வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் இது தான். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம ஆல்ரெடி 7 × 3 போட்டு வந்தோமே, இது வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே 16 / 7. அப்போ 7 இருக்கிறதா மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 7 இருக்கிற இடத்துல 3 போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் வந்துன்னா நம்மளால் வகுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல 15 இருந்தாலும் போடலாம். ஓகே, 3 வந்தால் வந்துடும் வகுக்க முடியும். பட் 16 இருந்தால் வகுக்காது. ஓகேவா? அதை வச்சுமே நம்மளால் எலிமினேட் பண்ணி டேரெக்டாகவே நம்மளால் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சில நேரங்களில் இந்த மாதிரியான ட்ரிக்கு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? இது ஒன்றும் பேசிக்கான ஒன்று தான். ஓகேவா? இதில் என்ன பெரிய இது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் நம்ம எப்போவும் பேசிக்காக உள்ள முறைப்படி நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். நம்ம ஷார்ட்கட்டாக போகிறோம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நமக்கு கை கொடுக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த ஈக்குவேஷன்ஸை 12ங்கிறது வரதுக்கு கரெக்டான ஈக்குவல் பண்ணுறது இந்த 7 and 4 அப்படிங்கிறது தான் அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஆன்சருங்கிறது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8 girls X, Y, Z, U, V, W, S and T are sitting around the circle table. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி ரீட் பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலைனாலும் தமிழ்லேயுமே இருக்கும் கொஸ்டின். ஸோ அதனால் தமிழ் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அந்த லாங்குவேஜை நீங்கள் பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றாவே ரீட் பண்ணி உங்களுக்கு டயக்ராம் போடுறேன். டயக்ராம் போட்டு அவங்க ஃபைனலாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சரை நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? எஸ். ஃபஸ்ட்டு இங்கே 8 பேர் இருக்காங்க. அதுவும் அரௌண்ட் சர்க்கிள் டேபிள். ஓகேவா? வட்டமாக உட்காந்துருக்காங்க. ஓகேவா? வட்ட மேசையை சுற்றி 8 பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்போ வட்டமாக இருக்காங்கன்னா வட்டமாக போட்டுக்க வேண்டியதான். ஓகே, வட்டமாக போட்டாச்சு. இதில் 8 பேர் எங்கே உட்காந்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போது இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிறத அடுத்து தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வெறுமனே வரிசையாக எக்ஸு ஒய் இஜெட் அப்படிலாம் போட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இவங்களோட ஒவ்வொருத்தவங்களுடைய பொசிஷனும் அடுத்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பொசிஷன்ஸை பார்க்கலாம். இப்போ அடுத்து எக்ஸ் இஸ் செகண்ட். ஓகே, எக்ஸ் இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் யூ. ஓகே, எக்ஸ் யூக்கு செகண்ட் லெஃப்டில் எக்ஸ் இருக்கான். ஓகே, ஸோ இப்போ யூங்கிறவன் இந்த இருக்கான்னு வச்சுங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட். ஓகே, அவனுக்கு யூக்கு செகண்ட் லெஃப்டில் எக்ஸ் இருக்கான். செகண்ட் லெஃப்ட்னா இந்த பக்கம் போனவனுக்கு. அப்போது லெஃப்டில் செகண்டில் 1 2, அப்போ எக்ஸுங்கிறவன் இந்த இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ இஸ் தேர்டு டு லெஃப்ட் ஆஃப் வி. விக்கு தேர்டு லெஃப்டில் விக்கு தேர்டு லெஃப்டில் வி. விக்கு தேர்டு லெஃப்டில் யூ. விக்கு தேர்ட் லெஃப்டில் யூ. இப்போ விங்கிறவன் இந்த இடத்துல வச்சுங்களேன். ஓகே, அந்த இடத்துல சும்மா இருக்கான்னு வச்சுங்களேன். பட் வந்து இதுதான் எக்ஸாக்டான இடமாங்கிறது தெரியாது. விக்கு தேர்டு லெஃப்டில். ஓகே, அப்போ 1 2 3 லெஃப்ட் சைட் மூங்களப்போ அவனுக்கு இந்த பக்கம் தானே வரும். எஸ், விக்கு தேர்டு லெஃப்டில் யார் இருக்கா? ஓகே, விக்கு தேர்ட் லெஃப்டில் யூ இருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல இப்போ தான் தப்பு பண்ணுறது. ஓகேவா? யூங்கிறவன் இந்த இருக்கேன். ஓகேவா? அப்போ யூங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தேர்ட் லெஃப்டில் வி இங்கே இருக்கேன்னு வச்சுங்களேன். இங்கே இருக்கேன்னு வச்சுங்க. வியிலேக்கு தேர்டு லெஃப்ட். விக்கு இந்த பக்கம் தான் லெஃப்ட் வரும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போது 1 2 3, அப்போ யூங்கிறவன் இங்கே வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் சின்னதாக ஒரு இது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் இஸ் தேர்டு டு த ரைட் ஆஃப் எஸ். ஓகேவா? எஸ்ஸுக்கு தேர்டில் இஜெட் இருக்கான். ஓகே, எஸ்ஸுக்கு தேர்டு ரைட்டில்
எஸ்ஸுக்கு தேர்ட் ரைட், எஸ் இங்கே இருக்கான்னு வச்சுங்களேன், எஸ்ஸுக்கு தேர்ட் ரைட் 1 2 3, அப்போ இந்த இடத்துல இஜெட் இருப்பேன். ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே நம்ம இப்போ தான் தப்பு பண்ணோம். இப்போ எஸ் இங்கே இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு லெஃப்ட் சைடாக தான் இந்த பக்கம் வரும். ஓகேவா, ஸோ ரைட் சைடுங்கிறது இந்த பக்கம் வரும். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்போ ரைட் சைடுங்கிறப்ப 1 2 3. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல தான் அப்புறம் இஜெட் வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இஸ் டூ நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் வி. ஓகேவா, இப்போ நல்ல வேலைக்கு இப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஜெட்டுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருந்தோம் அப்படின்னா தப்பாக இருக்கும். ஓகேவா, அதில் தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ ஏன்னா விக்கு இப்போ நெய்பராக இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான். ஓகேவா, ஸோ பக்கத்து ஃப்ரெண்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டி இஸ் த தேர்டு டு தி ரைட் ஆஃப் ஒய். ஒய்க்கு தேர்ட் ரைட்டில். ஓகேவா, ஒய்க்கு தேர்ட் ரைட்டில் டி. ஒய் இப்போ சும்மா கிடக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, ஒய்க்கு தேர்டு ரைட்டில் தானே, எஸ் 1 2 3. இப்போ இந்த பக்கம் வராது, ஒய்க்கு தேர்ட் ரைட் அப்படின்னா இந்த பக்கம் தானே. அப்போது இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, ஏதாச்சும். ஓகே ஒய்ங்கிறவன் எங்கிட்டு வர்றது, இப்போ 2 பேர் தான் கிட்ட இருக்காங்க. ஓகேவா, எஸ் இந்த இடத்துல போட முடியாது. இப்போ ஒய்யை தான் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுனே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒய் செகண்ட் ரைட் ஆஃப் எஸ். எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட்டில் ஒய் இருக்கான். எஸ்ஸுங்கிறவன் எங்கே இருக்கேன், இந்த இருக்கேன். எஸ்ஸுங்கிறவன் இந்த இருக்கானா, எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட்டு. எஸ்ஸுக்கு ரைட்டுங்கிறது இந்த பக்கம். ஓகேவா, அப்போது இந்த பக்கம் தான் எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட் அப்படின்னா இந்த பக்கம் தான் வருவேன். இப்போ 1 2 ஆல்ரெடி இங்கே எக்ஸுங்கிறவன் இருக்கேன். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல அவனையும் போட முடியாது. ஓகேவா, அடுத்து என்ன சொல்லுவாங்க, 3 அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஆப்ஷன்ஸ் ஆர் சிமிலர் த சர்டைன் லாஜிக் அண்ட் ஃபார்ம் குரூப். ஏன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் பார்த்துக்குங்களேன். எனக்கு புரிஞ்சிச்சு, பட் உங்களுக்கு புரியுதான் தெரியல. இதை பொறுத்து 3வது தர்க்கம் ஒரு குழுவை உருவாக்குதல் பின்னவற்றும் எந்த குழுவை சேர்ந்தது அல்ல. ஓகேவா, ஓகே இப்போ வந்து 2 பேருக்கு வந்து பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல, அப்படி தானே. எஸ், ஆனால் இங்கே வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேஸ் இருக்குது. 5 பேருக்கான பிளேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கானது, இதில் யார் 2 பேரோட பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒய். ஓகேவா, ஒய்யும் அன்ட்டு யார் இவன் இருக்கான்ல இஜெட் இருக்கான். ஓகே தானே. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு தடவை வந்து பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், தேர்ட் இஸ் வந்து இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பிரச்சனை ஆச்சு. ஓகே தானே. ஸோ அதை தான் அந்த ஃபைனலாகவும் கேட்குறாங்க. டி இஸ் த தேர்ட் ரைட் ஆஃப் ஒய். ஒய்க்கு தேர்ட் ரைட்டில். ஓகேவா, ஒய் இங்கே இருக்கான்னு வச்சுங்களேன். ஓகேவா, ஒய் இங்கே இருக்கேன். ஒய் இப்போ வந்து எஸ்ஸு வி யூ எக்ஸு இஜெட் இவங்க தான் இப்போ இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் இஜெட்டு இஜெட் இருக்கான். ஓகேவா, ஒய் இன்னும் யார் ஒய் டி, வேறு யார் இருக்கான் ஒய்டி, இன்னும் ஒரே ஒருத்தன் ஒய்டி டபிள்யூ. ஓகேவா, ஸோ இவங்க 3 பேரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி விடலாம். ஒய் எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட்டில் ஒய், எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட்டில் இந்த பிளேஸ் சும்மா தானே இருக்குது. எஸ் இந்த இருக்கேன். ஓகே, எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட் 1 2. அப்போ இந்த இடத்துல வந்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் யார், எஸ்ஸுக்கு செகண்ட் ரைட்டில் ஒய் இந்த இருக்கான ஒய், இந்த ஒய் இங்கே வந்துடுவேன். ஓகேவா, ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. ஒய்ங்கிறவன் இந்த இடத்துல வந்துடுவேன். ஓகே, இந்த இடத்துல ஒய் இருக்கேன். ஒய் ஓகேவா, அதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஒய்ங்கிறவன் இந்த இடத்துல இருக்கேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இன்னொரு ஆள் டீயும் டபிள்யூவும் தான் வேணும். எஸ், டி எங்கே இருக்கேன். இப்போ டி எங்கே சொன்னாங்க, டி இஸ் த தேர்ட் ரைட்டாக. ஒய்க்கு தேர்ட் ரைட்டில். இப்போ ஒய்க்கு தேர்ட் ரைட்னா இந்த சைடு தான் வரேன். 1 2 3. அப்போ இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா, டீங்கிறவன் இருக்கேன். ஓகேவா, ஸோ டீங்கிறவன் இந்த இடத்துல இருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ ஒய்யையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டீயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க இடத்துல டபிள்யூ தான் இருப்பான். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல டபிள்யூங்கிறவன் இருக்குதான். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன கொஸ்டின்ஸில் கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் பிளாங்க் த குரூப். ஓகேவா, ஸோ பின்னொற்றில் எது அந்த குழுவை சேர்ந்தது அல்ல. ஓகேவா, யூஎன்படுத்தி மூடாதக்கம் ஒரு குழுவை உருவாக்குதல். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டீமாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதுங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க, 3 அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஆப்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு சர்டைன் லாஜிக் ஃபார்ம் ஆஃப் குரூப். ஓகேவா, ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிரிக்கிறாங்க. அப்போ 3 8 பேரில், புரியுதுங்களா, 8 பேர் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 கேர்ள்ஸ் இருக்காங்களே, 8 கேர்ள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டீம்ஸாக பிரித்தோம் அப்படின்னா
3 ஃபஸ்ட்டு ஒரு 3 அடுத்து ஒரு 3 அப்படின்னா இது டோட்டலாக 6 தான் ஆகும். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் 6 போச்சு அப்படின்னா மிச்சம் 2 பேர் இருப்பாங்களா, அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸாக கேட்குறான். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? மிச்சம் இருப்பாங்க இல்லை அப்படி பார்க்குறாங்க. ஓகேவா, ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ளவங்களை பார்க்கலாமா? எஸ். ஸோ நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டும். ஓகேவா, இப்போது இவங்க 3 பேரும் ஒரு டீம்னு வச்சுங்களேன். எப்படி இதை டீம் பண்ணுறது? ஓகே, இப்படி பார்த்துக்குங்க. இவங்க 2 பேரும் ஒரு டீம். ஓகேவா, அப்படி வைக்காதீங்க. இவங்க எப்படா டீமாக எடுத்து வச்சுருக்கீங்க வெட்ட பயிரெலாம். ஸோ ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம். இப்படி டீமாக பிரிக்க 3 பிரிக்க சொல்லியிருக்கான். 3 பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 2 பேர் தான் மிச்சம் வருவான். ஓகேவா, ஸோ 2 பேர் மிச்சம் வர்றேன் அப்படின்னா இதில் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு. ஓகேவா, எக்ஸ்டிஎஸ் இவங்க 3 பேர் ஒரு குரூப். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்காங்களே VWVZU இவங்க 3 பேரும் ஒரு குரூப்பா, அப்படி தானே? ஓகே, இவங்க 3 பேரும் ஒரு குரூப். ஓகே, லைன் படி. இப்போ மிச்சம் இருக்கவன் வந்துன்னா YZ தான். ஓகேவா, புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர், ஓகேவா, அடுத்து ஒரு 3 பேர், அந்த மாதிரி பிரிப்போம்ல அதுதான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு மிச்சம், அதாவது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எப்படின்னா எக்ஸு ஒய் சாரி நான் தான் இதை பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா XYZ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆர்டர் படி ABCD ஆர்டர் படி வந்திருக்காங்க. TS அந்த மாதிரி வந்து பொழுது ஃபைனலாக அந்த ஒய்யும் இஜெட் தானே இருப்பாங்க அப்படி. ஓகேவா, அப்போ மிச்சம் இருக்கிறது வந்துன்னா இந்த இஜெட்டும் ஒய்யும் தான். நான் சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு 3 செகண்ட் 3 அடுத்து மிச்சம் 2 பேர் இருப்பாங்க. அந்த மிச்சத்தில் இருக்கவங்க தான் இருந்தால் இந்த ஒய்யும் இஜெட்டும். ஓகேவா, ஒய்யும் இஜெட்டும். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 3 தான் வரும். ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அவங்க சொன்னபடி ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 out of the following options similar the certain logic for group. ஓகேவா, 3 பேரா 8 பேரை வந்து பேரா 3 டீம் 3 பேரா ஃபஸ்ட்டு பிரிங்க, மிச்சம் இருக்க 2 பேர் எவன் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வந்து ABCD ஆர்டர் படி பார்த்தோம்னா RS, ஓகேவா, ST அது மாதிரி தானே வரும். ST UVWXYZ அப்படி தானே ஆர்டர் பண்ணுவோம். அப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு மிச்சம் ஃபைனலாக ஃபஸ்ட்டு 3 பேர் அடுத்த 3 பேர் பிரிச்சுட்டு நான் பிரிச்சுருக்கேன்னா அப்படி பிரித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கவங்க அப்படின்னா இஜெட்டும் தான். ஓகேவா, அப்போ அந்த இஜெட்டும் தான் இருந்தால் இங்கே மிச்சம் இருக்கவங்க. ஓகேவா, அப்போ இஜெட் தான் இருந்தால் ஆப்ஷன் 3 வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. ஓகேவா, புரியுதுங்களா? இது எப்படி கிரிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்று தான். ஓகே, ஃபைனலாக அதுக்கப்புறம் கேட்டது என்னென்னா 3 பேராக பிரிக்கிறோம். 3 பேராக இவங்க 3 பேர் ஒரு செட்டு, இவங்க 3 பேர் ஒரு செட். ஓகேவா, அப்புறம் மிச்சம் 2 பேர் இருப்பாங்களே, இப்போ தானே மொத்தம் 8 வரும். 6 3 3 6 6 2 8 வந்துருச்சா? ஸோ இதில் 3ல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா TRST. ஓகேவா, STURSTU அதுக்கப்புறம் வந்து VWX. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் வந்து இது ஒரு 3 இது ஒரு 3 இது ஒரு டீம் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது YZ தானே, அப்போ அவங்க தான் மிச்சம் இருக்க இந்த YZ தானே, இந்த YZ தான் இங்கே ஆன்சராக வரும் அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்டிருக்கான். ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஃபைனலாக நான் சொன்னது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேங்க்யூ எஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.